ரொம்ப நேரம் வாஷ்ரூமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க அண்ட் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அடிக்கடி டச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. இன்னும் இதில் வந்து டீப்பராக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட இன்னர் வேர்ஸ்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க. தலை, கண், மூக்கு, வாய் எப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரியுதோ அப்போ இது என் ப்ரைவேட் பார்ட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். உன்னை ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக கை வைக்கிறாங்கன்னா அது குட் கிடையாது. நீ அந்த இடத்துல நோ சொல்லணும். சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். ஏன்னா அது முதல்ல குட் டச் பேட் டச்சுங்கிற டேர்முங்கிறதே கிடையாது. அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பேட் டச் பண்ணுறீங்க அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா இல்லடாக்கண்ணா இது குட் டச் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுது. அண்ணன் தான் டச் பண்ணுறான், இல்லை வந்து என்னோட ரிலேட்டிவ் தான், க்ளோஸ்டு சர்க்கிள் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என் பொண்ணு தான் என் மடிமால உட்காரான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை டச் பண்ணுறது நார்மல் தான், நான் உன்னை கிஸ் பண்ணுறது நார்மல் தான். இப்போ பாத்ரூம்குள்ளே போகிறாங்க இல்லை ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பிடிச்ச டாய்ஸ் கொடுத்து உட்கார வைக்கிறதோ, இல்லை பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குற டாய்ஸை விட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டைவர்ஷன் கொடுக்கும்போது சொல்லிட்டு போனோன்னா அம்மா பாத்ரூம் போகிறேன், அம்மா ட்ரெஸ் மாற்ற போகிறேன், நீ வரக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா, என்கிட்ட பேசாதீங்க. கல்யாணம் முடிச்சு 10 நாள்லேயே என்ன தள்ளி போச்சா நாளுன்னு கேட்பாங்க. அது அவ்வளோ இன்டிமேட்டான ஒரு விஷயங்க அவங்களுக்கு, அந்த பார்ட்னருக்கு. அதை போய் அவங்க டேரெக்டாக கேட்பாங்க. ஒருவேளை என் குழந்தைக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க குழந்தைக்கோ அப்யூஸ் நடக்குதுங்கிறது எனக்கு தெரிய வருதுன்னா நான் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும். நான் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கே எனக்கு ஜெயில் தண்டனை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால கல்யாணத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் வரைக்கும் போகிறவங்களும் இருக்காங்க. செக்ஸ் எஜுகேஷன் இட்ஸ் நாட் ஒன்லி இன்டிமசி ஆர் க்ளோஸ் டு அது மட்டும் கிடையாது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்கணும், இம்பார்ட்டண்ட் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது எந்த வயசுக்கு என்ன கொடுக்கணும், யார் என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன்னா குட் டச், பேட் டச், சேஃப் டச், அன்சேஃப் டச் இப்படிலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எவ்வளோ பேசணும், இதுதான் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் ஏஜ் மாற மாற அவங்களுக்கான விஷயங்களும் மாறும் இல்லையா, ஸோ அது கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மொதல் விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2023 படி 23% ஆஃப் த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் செக்ஸ் எஜுகேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓ, 23 ஸ்கூல் பண்ணுறாங்க. 23% ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன் 100%ல only 23% ஆர் ப்ராக்டிசிங். ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் நம்மளோட கல்ச்சர். இதை பற்றி பேசுகிறதே தப்பு, இது வந்து அசிங்கமான விஷயம், இது தப்பான விஷயம் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இன்னும் பிலீவ் பண்ணுறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த அக்சசபிலிட்டியை தாண்டி அந்த 23% எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். ஏன்னா அது முதல்ல குட் டச் பேட் டச்சுங்கிற டேர்முங்கிறதே கிடையாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சேஃப் அண்ட் அன்சேஃப் டச். எதனால் இந்த மாற்றம் வந்ததுன்னா உங்களுக்கு குட்டாக இருக்கிறது எனக்கு பேடாக இருக்கும், எனக்கு பேடாக இருக்கிறது உங்களுக்கு குட்டாக இருக்கலாம். ஸோ இதனால அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோ இல்லை ப்ரிடேட்டர்ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பேட் டச் பண்ணுறீங்க அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா இல்லடாக்கண்ணா இது குட் டச் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் அந்த சேஃப் அண்ட் அன்சேஃபாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே. ஒரே ஏஜுக்கும் அப்ராப்ரியேட்டான டாபிக்ஸ் இருக்குது, அந்த அப்ராப்ரியேட் டாபிக்ஸில் தான் நம்ம அந்த எஜுகேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்தே நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிடலாம். ப்ரீ ஸ்கூலை விட ஒரு குழந்தைக்கு தலை, கண், மூக்கு, வாய் எப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரியுதோ அப்போ இது என் ப்ரைவேட் பார்ட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஸோ அந்த அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலையும் தெரியலாம், 1 வயசுலையும் தெரியலாம், 2 வயசுலையும் தெரியலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைல்டு. ஸோ உடனே அப்போ என் குழந்தைக்கு தலை, கண், மூக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது இல்லையா. ஸோ எந்த வயசில் ஒரு குழந்தைக்கு தன்னோட பாடி பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியுதோ, தலையை தொடு அப்படின்னா குழந்தை எப்படி தொடும், மூக்கை தொடு எப்படி தொடும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வரும்பொழுதே நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் வந்து நல்ல விஷயம். அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுக்கும்போது அது என்னோட பாடி, எனக்கு மட்டும் சொந்தமானது, இது ப்ரைவேட் பார்ட்டு, இந்த ப்ரைவேட் பார்ட்டை நான் யாரையும் காட்டக்கூடாது, யாரையும் டச் பண்ண விடக்கூடாது, யாரும் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை எனக்கு காட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அவேராக ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை முதல்ல பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. 23% ஆஃப் ஸ்கூல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல இதை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படாமல், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் அவங்க அதை பற்றி பேசினா மட்டும்தான் இந்த
அந்த ஸ்டிக்மாஸ் பிரேக் ஆகும். ஸோ அந்த குழந்தை ஸ்கூலில் நடந்தாலோ வெளியே நடந்தாலோ பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல சொல்கிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். இல்லைனா ஸ்கூலில் மட்டும்தான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா வீட்டில் நடக்கிற ஒரு அப்யூஸையும் குழந்தை ஸ்கூலில் தான் போய் ரிப்போர்ட் பண்ணுது, அப்புறமா தான் எங்ககிட்ட வருது இல்லைங்களா. ஸோ பேரண்ட்ஸ் தானே ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் அந்த குழந்தைக்கு, க்ளோஸ் பர்சன். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க முதல்ல ஒரு வெண்ட் அவுட் கொடுக்கணும். முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதை ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றியும் அந்த சேஃப் அண்ட் அன்சேஃப் டச் பற்றியும், ப்ரிடேட்டர்ஸ் அப்படி பண்ணால் என்ன பண்ணலாம், அண்ட் அப்படி ஒரு வேலை அந்த மாதிரி பண்ணால் நிறைய பேர் மிரட்டுவாங்க, நீ இதை சொன்னேன்னா உங்கள் அப்பா அடிச்சிருவேன், உங்கள் அம்மாவை கொலை பண்ணிடுவேன், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொன்னாலும் நான் உன்னைத்தான் நம்புவேன், இந்த விஷயத்தில் என் குழந்தை சொல்கிறத தான் நான் நம்புவேங்கிறத பேரண்ட் அந்த குழந்தைக்கு நல்லா புரிய வைக்கணும். ஸோ அந்த ப்ரிடேட்டர் வந்து எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணாலும் எவ்வளோ பயம்படுத்தினாலும் அந்த குழந்தை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ உண்மையாக தான் சொல்லும். நீ இப்போ நான் தொட்டதை சொல்லவே கூடாதுன்னு அந்த ஆள் எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணாங்கனாலும் இந்த குழந்தை வந்து கரெக்டாக அப்பா அம்மா கிட்ட சொல்லிடும். ஸோ இந்த ஃப்ரீடமே இந்த கம்ஃபர்டபிலிட்டியை நம்ம கொடுக்கணும். இல்லைனா நம்ம அம்மாட்ட சொன்னால் அவங்க நம்மளை திட்டுவாங்களா, நம்மளை அடிப்பாங்களா அப்படிங்கிற பயம் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இது. அதுக்கு அடுத்தது பியூபர்ட்டி எஜுகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷனுக்கு அதாவது அடுத்த லெவல் ஆஃப் 6 to 8 அந்த பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, ஒரு 10 வயசு 10 பருவம் ஆரம்பிக்கிற வயசுலேருந்து ஒரு லேட் அடாலசன்ஸ் வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டி எஜுகேஷன் தேவைப்படுது. எந்த ஏஜில் அவங்க பாடி சேஞ்சஸ் வருது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது, இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வரும், அப்படி வர சேஞ்சஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுவுமே வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாது. கேர்ள்ஸுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எஜுகேஷன் எங்கேயோ ஒரு லெவலில் கிடச்சிருது. ஆம்பளை பசங்களுக்கு ரொம்பவே வந்து நிறைய நம்ம சொசைட்டியில் நிறைய ஸ்டிக்மா வந்து டுவர்ட்ஸ் மென்னு கூட இருக்குது. அவங்க இமோஷன்ஸை வெண்ட் அவுட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது, ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு அவங்களே நம்ப வச்சுக்கிட்டு நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு க்ரௌன் கொடுத்துக்கிட்டு. பட் ஆனால் ரொம்ப நார்மலான விஷயம் அவங்களுக்கு ஏன் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாடிலி சேஞ்சஸ் வரும்போது அவங்க ஃப்ரெண்டை தான் போய் அவன் சொல்கிறான். வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ அதை சொல்ல முடியல. அண்ட் போகிற வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்னடா மீசை வளர்ந்துருச்சா, என்னடா உன் ஓக்கல் கார்டு வரைஞ்சிச்சா, ஆம்பளை மாதிரி ஆகிட்டியா, அப்படி சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு கூச்சம் வருது. அது ஒரு நார்மலான விஷயம் தானே. அது அப்படி அவங்கள வந்து கிண்டல் பண்ணி அதை சொல்ல வேண்டியது கிடையாது இல்லையா. ஸோ அந்த பியூபர்ட்டி எஜுகேஷனுங்கிற தேவை. உனக்கு இந்த மாதிரி ஓக்கல் கார்டு இந்த வயசில் உடையும், உன்னோட குரல் இந்த மாதிரி ஆகும், விச் இஸ் அ வெரி நார்மல் திங். உன்னை யாராவது கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கு அடுத்தது ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங். ஏன்னா இந்த சேஃப் அண்ட் அன்சேஃப் டச்சில் வந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து ஒரு பையனையோ பொண்ணையோ சேஃப் அண்ட் அன்சேஃப் பண்ண மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ இந்த இடத்துல எப்படி செக்ஷுவல் அபியூஸ் வரும்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை டச் பண்ணுறது நார்மல் தான், நான் உன்னை கிஸ் பண்ணுறது நார்மல் தான். லவ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பண்ணுவாங்களே, அகெயின் மீடியாவில் காட்டுற விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டும்போது அந்த குழந்தை ஓகே ப்ராபப்ளி இஃப் ஹீஸ் டச்சிங் மீ ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் அது நல்ல விஷயம் தான் போல், அப்போ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு அப்யூஸுங்கிறதே அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், எப்படி அந்த அட்ராக்ஷன் வரும், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும், அதை எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அண்ட் அந்த எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது பிரச்சனை ஆகுதோ அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தணும். இது எல்லாமே நம்ம ஒரு கேஜிலேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பிளானோட நம்ம பண்ணோன்னா டெஃபினட்டாக வி வுட் ஹேவ் அ சேஃப் என்வாயர்மெண்ட். அட்லீஸ்ட் நான் வெளியே இருக்கிற கண்ட்ரோலபிள் திங்ஸ் என்கிட்ட இல்லை, யார் வருவாங்க யார் அப்யூஸ் பண்ணுவாங்க அது என் கண்ட்ரோலபிள் இல்லை. பட் என்கிட்ட இருக்க குழந்தைங்களை நான் கரெக்டாக எஜுகேட் பண்ணால் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க சமாளிச்சிக்க தெரியும், ஹேண்டில் பண்ணிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். ஓகே, இப்போது மேம் சொன்ன நிறைய விஷயத்தில் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அவேர்னஸ்ன்ற வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறது இப்போ 70% கேர்ள்ஸ்க்கு உமன்ஸ்க்கு நடக்குதுன்னா 30% மென்ஸ்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த செக்ஷுவல் எஜுகேஷன்றது 2 பேருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், 2 பேருக்குமே ஈக்குவலாக இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகிறோம். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய செக்ஷுவல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படிலாம் அந்த குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம்னா, மேம் சொன்ன மாதிரி ஒரு 6 at the age of 6 வரைக்குமே அந்த குழந்தைங்களோட சின்ன உலகம், அந்த உலகத்துக்குள்ளே வளரும் போது அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே வளர அந்த குழந்தைக்கு வெளி உலகத்தோட அட்டாச்மெண்ட் அவ்வளோ இருக்காது. அதுக்கப்புறமா வெளி உலகத்தோட அட்டாச்மெண்ட் தெரிய வர ஆரம்பிக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த குழந்தை வந்து ரொம்ப தனியாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் பேசி பழகலை, ஸோ நீ பேசி பழக ஆரம்பி, எல்லாருக்கிட்டையும் பேசு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட நிறைய பேர் அந்த குழந்தைக்கான ஒரு பவுண்ட்ரிஸ்லேருந்து தாண்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம குட் டச் சொல்கிற மாதிரி, இப்போ ஒருத்தவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது இப்படி நம்ம கை கொடுக்குறாங்க, இதை தாண்டி திரும்பி ஒன்று ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக கை வைக்கிறாங்கன்னா அது குட் கிடையாது. நீ அந்த இடத்துல நோ சொல்லணும், இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லணும்,
சொல்லலாம்ப்பா. நம்மளோட ப்ரைவேட் பார்ட் அப்படின்றது நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம எப்படி நம்ம அதை வந்து நம்ம செக்யூர்டாக மறைக்கிறோமோ அந்த இடத்த பற்றி பேசினாலோ இல்லை அந்த இடத்த டச் பண்ணி உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொல்கிறாலோ அப்போ அந்த குழந்தையிலேருந்தே இந்த விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லணும். நீ அங்கே நோ தான் சொல்லணும். ஒருவேளை உனக்கு இது எதாவது நடந்துச்சுன்னா நீ அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கூலிங் பீரியட்லேருந்து எடுத்துக்கோங்களேன், நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏன் சொல்ல மாட்டோம், நம்மளை அனுப்ப மாட்டாங்க, அடிப்பாங்க, என்னோட ஃப்ரீடம் போயிடும். நிறைய வில்லேஜ்லலாம் நீங்கள் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா எனக்கு எஜுகேஷன் கிடைக்காம போயிடும், என் எஜுகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த பேரண்டிங் ஸ்டைல்லேருந்தே அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்க ஒரு புரிதல் வேணும். நான் என் அம்மா கிட்ட தைரியமாக சொல்வேன், என் அப்பா கிட்ட நான் தைரியமாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன். அப்போ முதல்ல இந்த விஷயத்த நீங்கள் எஜுகேட் பண்ண உங்கள் குழந்தைக்கு, நீ தைரியமாக என்கிட்ட வந்து சொல்லலாம், நீ இன்னொரு சோர்ஸ் நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறத விட என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். அதுக்கப்புறம் அந்த 6லேருந்து நான் தாண்டி வரும்போதே அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜிக்கலாக அவங்களோட பாடி சேஞ்சஸ் எப்படி இருக்குது, அந்த க்ரோத்தை நீ எப்படி யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா முன்னாடியே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் உனக்கு வருமா. நீங்கள் ரொம்ப டீப்பராக அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேணாம். ஆனால் நீங்கள் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் உனக்கு இருக்கும் நம்ம சொல்லும் போது அந்த குழந்தையோட சேஞ்சஸ் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இந்த 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 ஜெண்டர் கிட்ஸ் தான் இருக்காங்க, கேர்ள் சைல்டு தான் இருக்காங்க, பாய் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. நம்ம குழந்தை என்ன பண்ணுதுன்னா இன்னொரு குழந்தைகிட்ட போய் சொல்லி எனக்கு தெரியுமா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும். நீ அம்மா கிட்ட சொல்லலாம்ப்பா, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருது, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டொமக் பெயின் வருதா, நீ இது மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிளியராக சொல்லி கொடுக்கணும். இதை தாண்டி ஹெல்தியான ஒரு ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இதில் வர்றதான இன்ஃபெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாமே இந்த எஜுகேஷனுக்குள்ளேயே வர விஷயங்கள். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனோட டெவலப்மெண்ட். இதெல்லாம் சொல்லும் போது தான் அந்த குழந்தைக்கு ஃபியூச்சராக நான் என்னை டிஃபைன் பண்ணிக்கணும், எப்படி நான் கிளியரான ஒரு டிசிஷன் மேக் பண்ணேன். எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க என்னை டச் பண்ணும்போது நான் எங்கே நோ சொல்லணும், எந்த இடத்துல நான் இந்த ரிலேஷன்ஷிப்கான எனக்கு சிக்னல் வந்து மாற ஆரம்பிக்குது, ஒருத்தவங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா, என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட இதை சொல்லாதீங்க, அண்ணன் தான் டச் பண்ணுறான், இல்லை வந்து என்னோட ரிலேட்டிவ் தான், க்ளோஸ்டு சர்க்கிள் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என் பொண்ணு தான் என் மடிமால உட்காரான், உங்களுக்கு பிடிக்கலையா பொண்ணு உட்காந்தாலும் என் மடிமால உட்காராத, என்கிட்ட என் மேலே கை போட்டு பேசாத அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்ம எங்கே எஜுகேட் பண்ணோன்னா குழந்தைக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயம் மட்டும்தான். இதுதான் ஒரு என்டையராக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு செக்ஸ் எஜுகேஷன். இது நம்ம டச் மட்டும் இல்லாமல் நீ எப்படியெல்லாம் உன்னை நீ ஹெல்தியராக இந்த விஷயத்தில் நீ க்ரோ அப் பண்ணி வரலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இங்கே நிறையவே இருக்குது. இந்த ப்ராசஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. ஸோ மேம் நீங்கள் வந்து செக்ஸ் எஜுகேஷன் பற்றின கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்களா உங்ககிட்ட, இதை சொல்லிக் கொடுங்கன்ற ஏஜ் கேட்டகரிஸ் படித்து சொல்கிறீங்களா? அதாவது மோஸ்ட் அந்த ப்ரீடீன் 8லேருந்து 13 இயர்ஸ்க்கான அந்த பேரண்ட்ஸ் தான் நிறையா வருவாங்க. பசங்க வந்து ரொம்ப நேரம் வாஷ்ரூமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க, அண்ட் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அடிக்கடி டச் பண்ணிகிட்ருக்காங்கன்றது. இன்னும் இதில் வந்து டீப்பராக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட இன்னர் வேர்ஸ்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க. பசங்க இப்போ அதனால தான் இப்போ மேம் சொன்னாங்கல்ல, அதாவது பாய்ஸ்க்கும் வந்து இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப மேண்டட்ரின்றது இங்கே தான் பேசணும் அதை. ஸோ என்னோட இன்னர் வேர்லாம் எடுத்து பார்க்குறாங்க, ரூமை பூட்டிட்டு ரொம்ப நேரம் நிற்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் இதெல்லாமே வந்துட்டு அலார்மிங் சவுண்ட். அதாவது அலார்மிங் சவுண்ட் இந்த சென்ஸ் நம்மளோட எஜுகேஷனை நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். அந்த ப்ரீடீன் வர வரைக்கும் நம்ம அதை டச் பண்ணுறதே இல்லை, பியூபர்ட்டி பற்றி பேசுகிறதே இல்லை கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும்ன்ற போது அந்த இடத்துல இப்போ இருக்கிற பசங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அது வந்து கரெக்டாக அங்கே சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தான் இதுக்கான அவேர்னஸ் வந்து நிறைய வேணும். அப்போ தான் குழந்தைங்கிட்ட பேச முடியும். தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் கிட்டேயோ வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அப்ராப்ரியேட் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதை முதல்ல பேரண்ட்ஸ் படிக்கணும். பேரண்ட்ஸ் படிச்சுட்டு குழந்தைங்களுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பக்கத்தில் உட்காரணும். இதான் புக்கு நான் படிச்சுட்டேன் நீ படின்ற போது அதில் அவங்க திருப்பி அவங்களோட புரிதல் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாதுல்ல. சின்ன பசங்களுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு வாட் இஸ் டெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் அந்த இடத்துலாம் சொல்லி தந்துட்டு இருக்க முடியாது. அந்த ஏஜுக்கு நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லணும். ஆனால் அந்த ப்ரீடீன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த புக்ஸ்லேயே இருக்கும். ஓகே, வாட் அண்ட் ஈஸ்ட்ரோஜன்னா என்ன பண்ணும் ஆம்பளை பசங்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கு, டெஸ்ட்ரோஜன்னா ஆம்பளை பசங்களுக்கு என்ன பண்ணுன்றதை கரெக்டாக வந்து அந்த புக்கில் சொல்லும். நம்மளும் பக்கத்தில் உட்காந்து அவங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, உனக்கு டவுட்ஸ் இருக்கா அப்படின்றது பேசணும். பேசும்போது இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவங்க நிறைய பதட்டப்படுறாங்க. ஓகே, இது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான டாபிக், சென்சிட்டிவான டாபிக்னா அப்போ குழந்தைக்கு திருப்பி நாளைக்கு ஒரு டவுட்
டவுட் வரும்போது அது வந்து அப்பா அம்மாட்ட எப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா. ஸோ உனக்கு என்ன கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நீ அம்மா கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளுன்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர் எஜுகேஷனோட தான் கொண்டு போகணும். இன்னொரு டவுட்டு, இந்த நியூடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பொதுவாக அம்மா தான் பையனை குளிப்பாட்டி விடுவாங்க, பொண்ணு குளிப்பாட்டி விடுவாங்க, அப்பா வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டி விடுவாங்க. ஸோ ஒரு நியூடிட்டி அப்படின்ற விஷயம் எந்த வயசில் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? ஏன்னா குழந்தைங்க முன்னாடி ட்ரெஸ் மாற்றாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. குழந்தைங்க ட்ரெஸ் மாற்றும் போது அவங்களுக்கு ப்ரைவசி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும், அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் பொதுவாக ஞாபகம் இருக்காது. அதுக்கு பேர் சைல்ட்ஹுட் அம்னீஷியா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, ஓகேயா? அது சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த 0 to 3 வரைக்கும் நடக்கிற எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு லேட்டர் ஆன் ரீகலெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான பீப்புளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் விஷயம் ஞாபகம் இருக்கும். மற்றபடி அது சுத்தமாக மறந்து போயிடும் உங்களுக்கு. ஆனால் 3க்கு அப்புறமா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பர்சனால ஞாபகம் வச்சுக்க முடியும், ஓகேயா? அப்போது அந்த அந்த ஏஜ்ங்கிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 வயசுக்கு அப்புறம் உங்கள் குழந்தை வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேயா? இப்போ பசங்க இப்போ சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை விடவே விடாது, ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட கூடவே உள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய மதர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இப்போ விஷயமா இருக்கு. இன்னொன்று ட்ரெஸ் மாற்றவும் முடியாது. இதனாலேயே நிறைய பேர் குளிக்காம கூட ஒரு நாள்லாம் இருப்பாங்க. அதுலேயே அவங்க மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. அப்போது இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்போ ஒரு டைவர்ஷன் கொடுக்கலாம். இப்போ பாத்ரூம்குள்ளே போகிறாங்க, இல்லை ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பிடிச்ச டாய்ஸ் கொடுத்து உட்கார வைக்கிறதோ, இல்லை பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குற டாய்ஸை விட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் நம்ம ரொம்ப அது கொடுக்கறதே இல்லை. பாத்திரத்தை உடைக்காத, அந்த சத்தம் எனக்கு கோவமா வருது, நீ போடுற சத்தம், இதை பண்ணி அவங்க ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால அவன் தூக்கி போட்டு அவன் திரும்பவும் வரான். அப்போ திரும்பவும் அதை தான் பண்ணணும். நம்ம கையில் ஒரு அந்த பாத்திரத்தை கொடுத்து இந்தா விளையாடு, ஸ்பூன் கிண்ணத்தை கொடுத்து இதில் உட்காந்து விளையாடு, கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொடுக்கலாம், தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடு, அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டைவர்ஷன் கொடுக்கும்போது சொல்லிட்டு போகணும். ஆனால் அம்மா பாத்ரூம் போகிறேன், அம்மா ட்ரெஸ் மாற்ற போகிறேன், நீ வரக்கூடாது, பார்க்கக்கூடாது, யாரை இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றும் போதும் பாத்ரூம் போகும்போதும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நான் இங்கே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். எத்தனையோ மதர்ஸோட குமுறல்கள் இருக்குவாங்க, என்னங்க இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அவன் வந்து பாத்ரூம் கதவை தட்டுவான், கதவை தள்ளுவான், இதெல்லாம் இருக்குங்க. டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த செக்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்குள்ளே வரும்போது பேரியராக இருக்குது எது தெரியுமா? சொசைட்டி. இதை ஃபஸ்ட்டு எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, சொசைட்டிங்கிறது நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் சொசைட்டிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். சொசைட்டிங்கிறது அவங்க என்னமோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 10 பேர் மாறினா அடுத்த 10 பேர் அதை பார்த்து மாற ஆரம்பிப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, அந்த சொசைட்டி சொல்லும், ஏன் சின்ன பசங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற, அந்த டாபிக் எல்லாமே வரும், ஓகேயா? ஆனால் அதே சொன்னவங்க தான் கல்யாணம் முடிச்சு 10 நாள்லேயே என்ன தள்ளி போச்சா நாளுன்னு கேட்பாங்க. அது அவ்வளோ இன்டிமேட்டான ஒரு விஷயங்க அவங்களுக்கு, அந்த பார்ட்னருக்கு. அதை போய் அவங்க டேரெக்டாக கேட்பாங்க, தள்ளி போச்சா? அப்போ அங்கே எங்கே போச்சு அவங்களோட அந்த விஷயங்கள்? ஸோ இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது சொசைட்டி அவங்க வாய்க்கு வந்தது அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம குழந்தைக்கோ, நம்ம குழந்தை ஃப்யூச்சருக்கு, நம்ம லைஃப்க்கு என்ன முக்கியம் தேவைங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணுங்கிற கிளாரிட்டி பீப்புளுக்கு இருக்கணும். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை என் குழந்தைக்கு நான் செக்ஸ் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைல்டு ஹெல்ப்லைனோட கோமல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். ஸோ சைல்டு ஹெல்ப்லைனோட அந்த ஃபிலிம் வந்து பாக்ஸோவும் வந்து அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் காட்ட சொல்லி. ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட்டாக முதல்ல நம்ம அதை உட்காந்து பார்த்தா தான் அதில் எந்த அளவுக்கு எளிமையாக ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியும். அண்ட் இது வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. இந்தியன் லாங்குவேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கோமல்ங்கிற ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தையோட உட்காந்து அதை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட நம்ம அந்த ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டாலே ஒரு பேசிக்கான எஜுகேஷன் நம்மளால் ஃபார்முலேட் பண்ணிட முடியுது. ஸோ அதை தாண்டி 1098 அப்படிங்கிறது வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். அந்த விஷயமும் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் இது 1098னா குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிவர்ஸில் நம்பர்ஸ் வரதுனால. ஸோ இது வந்து ஒரு குழந்தையோட ஹெல்ப்லைன் நம்பர். ஒருவேளை என் குழந்தைக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க குழந்தைக்கோ அப்யூஸ் நடக்குதுங்கிறது எனக்கு தெரிய வருதுன்னா நான் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும். நான் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கே எனக்கு ஜெயில் தண்டனை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நான் இந்த குழந்தைக்கு வந்து அப்யூஸ் நடந்துருச்சோ, ஐயோ இதை பற்றி நான் வெளில சொல்லக்கூடாது, அசிங்கம் அவமானம் அப்படின்னு நினைக்கிறது என் குழந்தையோட ப்ரிவிலேஜை, ரைட்ஸை நான் மீறுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது முதல்ல ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு தெரியணும். ஒரு வேளை அப்யூஸ் நடந்துச்சுன்னா நான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். சில பேரண்ட்ஸ் நான் அடிக்கணும், உதைக்கணும், கொலை பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. என் குழந்தை அவன் எப்படி இப்படி பண்ணுவான்.
அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நம்ம அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாலே போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. பெரிய குழந்தைக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த அடாலசென்ட் தாண்டின பிறகு வி ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் எஜுகேட்டிங் அபவுட் LGBTQ. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ப்ராபப்ளி அவங்களுக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க, யாருக்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க? ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு சில குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என் பாடியில் இப்படி ஒரு சேஞ்ச் வருது, எனக்கு கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எனக்கு வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுது, இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேங்கிற கிளாரிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ LGBTQ இதுக்கான டெஃபினிஷனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லெஸ்பியன், கே, LGB, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குவீர், இதுக்கான தெளிவு அந்த குழந்தைக்கு தெரியணும். இந்த மாதிரி சேஞ்சஸும் வரலாம், இந்த மாதிரி உனக்கும் வரலாம் எனக்கும் வரலாம், அதுவும் நார்மல் தான், அது தப்பு கிடையாது, அதை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லும் பொழுது ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அடுத்து சொசைட்டியை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், கேக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்காது. அவங்களும் நார்மல் தானே அப்படிங்கிற ஆட்டிடியூடு ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வயசில் அதிகமானவங்களாக தான் இருப்பாங்க. ஐ திங்க் இப்போ இருக்கிற ஒரு 30s 40s கூட ஓரளவுக்கு அக்செப்டபிளில் தான் இருக்காங்க. 30s 40ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் அந்த ரிஜிடிட்டி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் இல்லை, அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை. ஸோ ப்ராபப்ளி நம்ம அந்த லேட் அடாலசென்ட்லேயே LGBTQவையும் சொல்லி கொடுக்கும் பொழுது மோர் அவேர்னஸ் வருது, மோர் நம்ம சொசைட்டிக்கு வந்து மெலோ டவுன் பண்ணுறோம் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை எல்லாமே. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மென்னுக்கு கிடைக்கக்கூடிய செக்ஸுவல் எஜுகேஷன் விமனுக்கு கிடைக்கல அப்படின்றது இப்போ வரைக்கும் உண்மைதான். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு புரிதல் இருக்குது, என்ன நடக்கும், என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு அது தெரியுது. நிறைய இன்னும் வில்லேஜில் இருக்க பெண்களுக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப், என்ன நான் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், என்ன என் பாடியை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றது தெரியல. ஸோ நான் பார்ட்னருக்கும் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு தெரிய வருது அவங்களுக்கு போதுமான அளவுக்கான நாலேஜ் இல்லைன்னும் போது நான் அதை ஃபோர்ஸ் பண்ணாமல் அதை எப்படி நான் அவங்களுக்குள்ளே புகுத்த முடியும்? இப்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேரிட்டல் கவுன்சிலிங்கிற ஒரு விஷயமே வந்துருச்சு. ஃப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வேறு வந்துருச்சு. ஃப்ரீயாகவே இந்த ஏன்னா வந்து இது ரீச் ஆகணும், எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வேணும். அப்படின்றனால ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி அடாப்ட் பண்ணணும், அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்ட்ஸை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி உங்களோட வேல்யூஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது. ஏன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்னா மேட் ஃபார் ஈச் அதர்ஸ். யாருமே இங்கே மேட் ஃபார் ஈச் அதர்ஸ்லாம் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்கள் ஜேர்னியில் நீங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். இங்கே நிறைய தியரிஸ் கூட நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டெர்ன்பர்க்ஸோட லவ் ட்ரையாங்கிளை பற்றி பேசலாம், இல்லை கம்பேட்டபிலிட்டி தியரியை பற்றி பேசலாம். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு புரிதல், ஒரு மரியாதை, உங்களோட வேல்யூஸை மதிக்கிறது, உனக்கான பவுண்ட்ரிஸ், எனக்கான பவுண்ட்ரிஸ், இது எல்லாமே நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸ். இதெல்லாம் இதில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறது. யாரோட ஃப்ரீடமும் யாரும் கொடுக்க முடியாது, அது அவங்களோடது, அவங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரீடம். ஆனால் இங்கே நம்ம நினச்சிக்கிறதுனா நான் வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னு விடுறேன், நான் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விடுறேன், நான் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணணும்னு இந்த ஃப்ரீடம்லாம் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். அது அவங்கக்கிட்ட இருக்க ஒரு விஷயன்றது முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே, அதுவும் மேரிட்டல்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு புரியணும். 2வது விஷயம், இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய பேர்கிட்ட ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால கல்யாணத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் வரைக்கும் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் வேணும். உங்களுக்கு ஒரு சில விஷயம் வேணும் அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது ஹெல்தியராக இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லாமல் போகிறதுனாலேயே கான்ஃப்ளிக்ட் அப்படியே வந்து எப்படின்னா எலிவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டை டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போனா நமக்கு ப்ராப்பரான ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னு சொல்லாமல் இருக்கிறது. நம்ம பார்ட்னருக்குள்ள நினைக்கிறது எனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் கேட்பேன், நான் பர்டிகுலராக இதை பற்றி நான் பேச மாட்டேன். நோ, உங்களுக்கு இதுவுமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்றத அவங்க 2 பேருக்குள்ள புரிய வைக்கிற விஷயம். இதெல்லாம் நினச்சிப்பாங்க இது வந்து ஒரு பையனாக தெரிஞ்சிருக்கணும், ஒரு பொண்ணாக இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா, இல்லை பொண்ணுக்கு இந்த விஷயம் ஜாஸ்தியாக தெரிஞ்சால் எப்படி உனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தெரியும். இது வந்து ஒரு ஹெல்தியாக ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குள்ள இதை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கணும். இப்படி தெரியாமல் போச்சுன்னா இது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடும். நம்ம 2 பேரால அண்டர்ஸ்டாண்டபிளாக ஒரு இடத்த ட்ராவல் பண்ண முடியாது. உனக்கு பிடிச்ச விஷயத்த கூட என்னால் செய்ய முடியாது, பிகாஸ் எனக்கு இதோட அவேர்னஸே தெரியாது. செக்ஸ் எஜுகேஷன் இட்ஸ் நாட் ஒன்லி இன்டிமசி ஆர் க்ளோஸ் டு. அது மட்டும் கிடையாது. நீங்கள் குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணுறது, ஒரு பார்ட்னர் கிட்ட ஒரு ஹக் கொடுக்கறது, இதெல்லாமே வார்மிங் இன் தி சென்ஸ் சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வராங்க. அவங்களோட ஃபேமிலியிலேருந்து புது கல்ச்சர்,
அவங்க இருந்த வீடும் அவங்களோட தான் இருக்காது, போகிற வீடும் வந்து அவங்களோடதா எடுத்துக்கிறதுக்கே மோர் தென் 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே தான் இது என் வீடுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா அவங்க ஜஸ்ட் திங்க் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? புதுசாக ஒரு உலகத்தில் நான் பிறந்து நான் வளர்ந்து நான் இருந்த வீடு இது என் வீடு கிடையாது, அந்த வீட்டுக்கு நான் ரிலேட்டிவ் மாதிரி போக போகிறேன். அதே மாதிரி தான் ஒரு பையனும் புதுசாக ஃபேமிலி மேனாக மாறுறான், புதுசான விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறான், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அப்போ ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன்றது கம்பல்சரியாக கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ சர்வீஸாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவே 2 கப்புள்ஸ்குள்ளே இருக்க சண்டை, பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொருத்தர் வராமல் இருக்க, ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இந்த கேப் வரும்போது தான் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரோட கேர் அண்ட் கன்சர்ன் வருது, அவங்களுக்கான அட்டென்ஷன் சீக்கிங் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் அவாய்ட் பண்ணலாம்.